அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னையிலிருந்து பேசுகிறேன். இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, நம்ம தொழில் வியாபாரத்தில் லாபத்தை பெற வருமானம் குறையாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் என்பதை பற்றி தான் சொல்ல போகிறேன். இப்போ சொல்ல போகிறது தனுசு, மகரம், கும்பம், மீனம் ராசியில் பிறந்தவர்கள் கருத்தில் கொள்ளுங்க. இப்போ தனுசு ராசியில் பிறந்தவர்கள் உங்கள் தொழில் வியாபாரம் செய்ய இடங்களில் காலையில் சிற்றுண்டி உண்ணும்போது அதிலிருந்து சிறிதளவு எடுத்து ஒரு பசு மாட்டுக்கோ அல்லது ஒரு காக்கைக்கோ அழித்துவிட்டு பிறகு நீங்கள் உண்ணுவர உங்களுடைய தொழில் சிறக்கும், லாபம் இரட்டிப்பாகும், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல நீங்க வீட்டில் உணவு இருந்த முன்னோம் காக்கைக்கு இல்லை பசு மாட்டுக்கு உணவு கொடுத்துட்டு நீங்க சாப்பிடுங்க. உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், கருத்தில் கொள்ளுங்க. அதுக்கு அடுத்த ராசி மகர ராசி. உங்கள் தொழில் வியாபாரங்கள் என்றுமே நல்ல லாபங்களை பெற தினந்தோறும் உங்கள் தொழில் நடக்கும் இடங்களில் பத்தி கொளுத்தி காமாட்சி விளக்கில் தீபம் ஏற்றி வர மிகவும் சிறப்பான வளர்ச்சியை நீங்கள் பெறலாம், கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. அடுத்த ராசி கும்பராசி. நீங்கள் தொழில் அல்லது வியாபாரங்களுக்கு செல்லும் முன்பு சிறிதளவு சர்க்கரை அல்லது வெல்லத்தை எடுத்து உங்கள் வீட்டிலேயோ அல்லது வீட்டுக்கு வெளியிலேயோ இருக்க எறும்புகளுக்கு உணவாக தந்துவிட்டு செல்ல மிகவும் சிறப்பான லாபத்தை உங்களால் பெற முடியும். அதே போல இந்த கும்பராசியில் பிறந்தவர்கள் வீட்டில் காலையில் கோலம் போடும்போது கோல மாவுக்கு பதில் அரிசி மாவில் கோலம் போட்டாலும் எறும்புகள் அதை உண்ணும், அதிலையும் சிறப்பான லாபத்தை இந்த கும்பராசிக்காரர்கள் பெறலாம், கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. இதெல்லாம் பயன்படுத்தி பாருங்க, உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும், கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. அதுக்கு அடுத்த ராசி மீனராசி. நீங்கள் தொழில் வியாபாரங்களில் சாதிக்க உங்களுக்கு கல்வி அல்லது ஏதேனும் கலைகளை சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு அஸ்திரம், உடை இல்லது தனம் தானியம் கொடுத்து அவர்களிடம் ஆசிகளை பெற மீனராசிக்காரர்கள் மிகவும் சிறப்பான வாழ்க்கையை வாழலாம், கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிக்குதுன்னு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களையும் முன்னோர்கள் அளித்த கருத்துக்களையும் நூலில் தெரிவித்த கருத்துக்களையும் நான் பார்த்து ஜாதகத்தின் அடிப்படையில் உள்ள கருத்துக்களையும் உங்களுக்கு தெரிவிப்பேன், கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.